இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அநேக பரிசுத்தவான்கள், அநேகர் வேதத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தாவீதை குறித்து, அபிரகாமை குறித்து, மோசேயை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில், அவருடைய உடன்படிக்கைகளை நிலைத்திருப்பதில், அவரோடு கூட உள்ள உறவில் உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்றெல்லாம் தியானித்தோம். இன்று கர்த்தரிடத்தில் உண்மையாய் இருந்த ஒரு தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த காரியத்திலும் வேலையிலும் உண்மையா இருந்த மனுஷர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பிரியமானவர்களே, நாம் தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தரியு ராஜாவினுடைய காலத்திலே அவன் பிரதானிகளுக்கு அதிகாரியாக வைக்கப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அதனால அவன் மேல் பொறாமை கொண்ட மற்ற தேசாதிபதிகளும் பிரபுக்களும் அவன் எப்படி நியாயம் விசாரிக்கிறான், அவன் எப்படி விசாரிக்கிறான், அதிலே அவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எத்தனித்த பொழுது எந்த விதத்திலும் அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசாரிப்பிலே, அந்த கண்காணிப்பிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனிடத்தில் எந்த குற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைக்கப்படும் பொழுது பிலாத்து சொல்வார், இவரிடத்திலே நான் எந்த குற்றமும் காணப்படவில்லை, அவர் உண்மையா இருக்கிறார் என்று அவர் சொன்னது போல அந்த தேசாதிபதிகளும் பிரபுக்களும் அவரிடத்தில் எந்த குற்றமும் தானியேலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனாலதான் அவன் கடவுளை ஆராதிப்பதிலே, அதாவது தேவ காரியங்களிலே, அந்த வேத விஷயத்திலே அவரிடத்திலே குற்றம் படுத்தால் ஒழிய இந்த அவனுடைய வேலை காரியத்தில் அல்லது விசாரிப்பு காரியத்தில், அந்த ராஜ விசாரிப்பிலே நாம் அவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கவில்லை என்று திரும்பவுமாக அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த ராஜாவை தவிர யாரையுமே சேவிக்க கூடாது என்று ஒரு கட்டளையை போடுகிறார்கள். அந்த கட்டளையை மீறுகிறவர்களை சிங்கக்கவியிலே போடப்படுவீர்கள் என்று. ஆனாலும் தானியேல் தேவன் மேல் அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியினால என்ன செய்யறாரு, எப்பவும் போல 3 வேளை ஜெபித்ததை பார்க்கிறோம். அதனால் அவனை அந்த தீர்மானத்தின்படி அவனை சிங்கக்கவியில் போட்டார்கள். அப்பொழுது அந்த தரியு ராஜா அவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தானியேல் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஆம் ராஜாவே, சிங்கங்களின் கெபியிலே நான் போடப்பட்ட பொழுதும் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது அவர் என்னை காத்து கொண்டார். ஏன்னா அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு எதுவும் செய்யலை, அதனால ஆண்டவர் என்னை தப்பிச்சார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நான் தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து நாம வாசிக்கும் பொழுது தரியு ராஜாவினுடைய நாட்களிலும் கோரேஸ் ராஜாவினுடைய நாட்களிலும் தாவீதுடைய தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று பார்க்கிறோம். என்னன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசாரிப்பிலே அவன் உண்மை உள்ளவனா இருந்தான், அந்த தேவனை ஆராதிப்பதிலே அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். ராஜா அதற்கு விரோதமாக சட்டம் போட்ட பொழுதும் அவன் உண்மையா இருந்தபடியினால் கர்த்தர் இவ்வளவு ஒரு மேன்மையான உயர்வை அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு மாத்திரமல்ல, அவனின் நிமித்தம் தேவன்
நாம மகிமைப்படும்படியாக தரியு ராஜா ஒரு அறிக்கை செய்றாரு. எப்படி அப்படின்னா, தானியேல் ஆராதிக்கிற தேவனே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமான தேவன், அவரே உண்மையுள்ள தேவன், அவரே ஜீவன் உள்ளவர். இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும் என்று ஒரு பிரஜாதியாருடைய ராஜா அந்த தானியேலுடைய உண்மையின் நிமித்தம், தானியேலுடைய பக்தியின் நிமித்தம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தராகிய தேவனை உயர்த்துகிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாட்சியின் நிமித்தம் தேவனுடைய நாம மகிமைப்படுமானால் அவர்களே உண்மை உள்ளவர்கள் என்று நாம் தியானித்தோம். தேவனுடைய நாமத்தினுடைய மகிமையை நாம் தேடினா அவர்களே உண்மை உள்ளவர்கள் என்று நாம் தியானித்தோம். அதே போல இவனுடைய காரியத்தின் நிமித்தம், உண்மையின் நிமித்தம் அந்த ராஜா கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு நாம் அவரை தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரை உண்மையாய் பற்றி கொள்ள ஒரு மனுஷனை நாம் பார்க்கும் பொழுது நாம் யோசேப்பை குறித்து நாம் தியானிக்கலாம். யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்ட பொழுதும் அந்த போத்திபாருடைய அரண்மனையிலே தன்னோட கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய, அதாவது கர்த்தருடைய உண்மையை மீறி நடக்க ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுதும் அவர் என்ன செய்யலைன்னா, கர்த்தருக்கு பயந்து என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவன் தப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு விரோதமாய் எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டதினால் அநேகரை போஷிக்கும்படியாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து தனியாக நாம் தியானிக்கும் பொழுது அநேக நற்குணங்களையும் சுவாபங்களையும் அவனிடத்துல நான் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தன் சகோதரரை மன்னிக்கிற சுவாபம், தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளுகிற சுவாபம் என்று காத்திருக்கிற, கர்த்தருக்கு நம்பிக்கையாய் காத்திருக்கிற சுவாபம் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அதே போல தன்னுடைய சகோதரர்களை தனக்கு விரோதமாக தன்னை குழியில் போட்டார்கள் என்று அறிந்த பொழுதும் அவர்கள் பஞ்சத்திற்காக தன்னுடைய தேசத்திற்கு வரும் பொழுது அவர்கள் இன்னார் என்று அறிந்த பொழுது அவர்களை கட்டி கொண்டு அழுதான் என்று பார்க்கிறோம். நீங்கள் என்னை விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் மன துக்கப்பட வேண்டாம், நீங்கள் அல்ல, கர்த்தரே என்னை முன்பாக கொண்டு வந்தார், ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அவனிடத்திலே காணப்படுகிற உண்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினால் அந்த எகிப்து தேசத்திற்கே அவனை அதிகாரியாக வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் 2 ராஜாக்களை குறித்து 2 பேரை கர்த்தர் நாம் உயர்த்தினதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவரிடத்தில் காணப்படுகிற உண்மை. அப்பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் உண்மையாய் நாம் காணப்படுமானால் அவர் பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார். நாம் நினைக்கிறபடி ஆஸ்தியோ செல்வமோ ஆசீர்வாதங்கள் அல்ல. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மகிமையானவைகள், மேன்மையானவைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்படி கிருபைகளை கர்த்தர் நாம் தரும்படியாக மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே கர்த்தரிங்களோடு கூட இடைபடுகிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலும் ஆண்டவரே எங்கள் எண்ணத்திலும் எங்கள் நடக்கையிலும் எங்கள் செய்கையிலும் எங்கள் பணியிலும் நாங்கள் உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வேதத்திலே ஆண்டவரை எழுதி வைத்திருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தருக்கு பயந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. மகிமை மகிமை